திருச்சிற்றம்பலம். என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் சென்னையுள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெருங்கருணைக்கும் செந்தமிழ் வளர்க்கும் சிரவையாதீன குருமகா சன்னிதானங்களின் குருவர்களுக்கும் எனது பொன்னார் வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நமது சிரவையாதீன வலையொலி பக்கத்து நண்பர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த ரத்னகிரி குமரக்கடவுளாகிய முருகப்பெருமானை பற்றியும் அவர் மீது இயற்றப்பட்டுள்ள அருட்பாடல்களை பற்றியும் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருப்பது நமது சிரவையாதீனத்தின் 3ஆம் குருமகா சன்னிதானங்களாகிய நமது சுந்தர சுவாமிகள் இயற்றியருளிய ரத்னகிரி குமரக்கடவுள் பதிகத்தை பற்றி. சென்ற பதிவுகளெல்லாம் நம் குருமணி மாலை 2வது குருமகா சன்னிதானங்கள் பாடியருளிய குருமணி மாலையை பற்றி சிந்தித்தோம். இப்பொழுது 3ஆம் சன்னிதானங்கள் பாடியருளிய நமது பதிகத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்த பதிகம் மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பணுவல். 12 பாடல்களை உடையது. ஒரு காப்புச்செயலோடு சேர்த்து பார்த்தா 13 பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பணுவல். இந்த நூலை நம்ம சுந்தர சுவாமிகள் எழுத தொடங்குகிற பொழுதே அவர் என்ன பண்றாரு, முதல் பாட்டு எழுதுறாரு. சாமி எழுதுற பொழுதே யோசிக்கிறாரு, இந்த பாடல்களை படிப்பவர்கள் யாரா இருப்பாங்க? அவங்க எல்லோருமே ரத்னகிரி முருகனை பார்த்துருப்பாங்களா? நாம பார்த்துருக்குறோம், நாம எழுதுறோம். ஆனால் படிக்கிற எல்லாரும் நிச்சயம் பார்த்துருக்க மாட்டார்கள். கொஞ்சம் பேர் தான் பார்த்துருப்பாங்க. பார்க்காதவர்கள் நிறைய பேர் படிப்பாங்க. அப்போ நான் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? இந்த ரத்னகிரி முருகனை அவர் மனங்களுக்குள்ள நாம் உருவேற்ற வேண்டும். அதற்கு முதல்ல இந்த முருகனுடைய திருவடிவத்தை நாம பாடணும்னு சாமி முடிவு பண்ணுகிறாரு. முடிவு பண்ணி அப்படி அற்புதமாக பாடலை தொடங்குகிறாரு. திருவளர் தரு செந்தாமரை முகமும்னு தொடங்குறாரு. எப்படி பாருங்க, எப்படி ராமலிங்க சுவாமிகள் திருவோங்கு புண்ணிய செயலோங்கு அன்பருள் திறமோங்கு செல்வமோங்குன்னு திருவோங்க நம்முடைய தெய்வமணி மாலையை தொடங்கினாரோ அதே போல நம்முடைய சுந்தர சுவாமிகளும் இந்த பணுவலை ரொம்ப அற்புதமாக திருவளர் தரு செந்தாமரை முகமும்னு தொடங்கி ஒவ்வொரு உறுப்பா முருகப்பெருமானை நமக்கு வர்ணித்து கொண்டே வருகிறார். வர்ணனைகள்ல 2 வகையா இருக்குங்க. ஒன்று கேசாதி பாதம், இன்னொன்று பாதாதி கேசம். பாதாதி கேசம் என்பது திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் வர்ணனை பண்ணுவது. கேசாதி பாதம் என்பது திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் போறது. இதுல சுந்தர சுவாமிகள் கேசாதி பாத வர்ணனையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறாரு. சுவாமியினுடைய திருமுகத்திலிருந்து திருவடி வரைக்கும் போறாரு. அப்ப திருவளர் தரு செந்தாமரை முகம்னு தாமரை முகத்தை முதல்ல பார்க்கறாரு. இப்ப நீங்க அப்படியே மனதில் உருவேற்றி கொள்ளுங்க. ரத்னகிரி முருகனை நீங்களும் எத்தனை பேர் பார்க்க முடியும்னு தெரியாது. அப்ப நீங்களும் இந்த உருவத்தை அப்படியே உங்களுக்குள் ஏற்றிக்கொள்ளுங்கள். திருவளர் தரு செந்தாமரை முகம் முதல் விஷயம். முகம் தாமரை முகம். திருவளர் தரு செந்தாமரை முகம். அதுல விழிகள் எப்படி இருக்கு? திருவருள் விழிகள் இருக்கு. கண்கள் எல்லாம் கருணை பொங்குகிற கண்களாக இருக்கிறது. திருவருள் விழிகளும். மேனி எப்படி இருக்கிறது? பவள மேனியாக இருக்கிறது. பவள உருவலர் மேனி பொலிவும்னு சுவாமி பாடுகிறாரு. முருகப்பெருமான் பவள மேனி. அவங்க அப்பாவும் பவளம், பிள்ளையும் பவளம். அப்பனை போல பிள்ளை அது. அப்படி பவள மேனி. மேனி பவள மேனியாக இருக்கிறது. வந்தடைந்தோர்க்கு உதவிடும் கைகள். அடுத்து கையை பார்க்கிறாரு. அவன் கைகள் 12 கைகள். அவன் 12 கையினால அள்ளி கொடுக்கிற வள்ளலாயிற்றே அவர். அப்படி அந்த கைகளை பார்க்கிறாரு. முருகப்பெருமானுடைய திருக்கரங்கள் அடியார்களுக்கு வேண்டிய வரங்களை வேண்டியவாறே வழங்குகின்ற கரங்கள் அது. அந்த கைகளை பார்க்கிறாரு. இப்ப நாம கைகள் வரைக்கும் வந்தாச்சு. அந்த கையில வேலாயுதம் சேவற்கொடி இதையெல்லாம் சுவாமி தாங்கி நிற்கிறாரு. அதையும் நமக்கு சுவாமி பார்க்கிறாரு. இப்ப அடுத்த விஷயம், முக்கியமான இடம். தொண்டர் கருவளர் பிறவி நீக்கிடும் பதமும்னு சொல்கிறாரு. அடியார்களுக்கு முக்கியமானது அடிதானே. அந்த அடியை சுவாமி இப்ப பாடுகிறாரு நம்முடைய சுந்தர சுவாமிகள். அந்த அடி எப்படிப்பட்டது? நம்முடைய பிறவியை நீக்கக்கூடியது அந்த ஒரு இறைவனுடைய திருவடி. அப்படி சிறப்பு மிக்க அடி. திருவடிக்கு மட்டும் ஏன் சார் எப்ப பார்த்தாலும் அவ்வளோ சிறப்புன்னு நம்ம சொல்கிறோம் என்றால், இதை நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை நிற்கிது. அந்த குழந்தை அம்மா மடி மேலே ஏறணும்னா என்ன பண்ணுதுங்க? போய் அம்மா காலை அப்படியே பிடிச்சிக்குது. காலை பிடித்தோன்னா அந்த அம்மா என்ன பண்ணுறா? அப்படியே தூக்கி மடி மேலே உட்கார வைத்துக் கொள்கிறாள். ஆண்டவனும் அப்படித்தான். அடியார்களாகிய நாம் நேராக போய் அவன் திருவடியை பிடித்தாலும் போது, வேற எதுவும் பண்ண வேணாம். அவனே அப்படி நம்மளை தூக்கி அவன் தலைமையில நம்மளை வச்சு கொண்டாடுவான். அதற்காகத்தான் திருவடிக்கு அவ்வளவு பெருமை. ஏன்னா நமக்கு ஆண்டவனுடைய கருணையை கொடுப்பது திருவடி. ஆண்டவனுடைய கருணை எல்லா இடத்துலையும் இருந்தாலும் திருவடியில தான் அது அதிகமாக இருக்கு. நமக்கு எட்டுற மாதிரி இருக்கு.
கையெல்லாம் 12 கைங்க எப்படிங்க பிடிக்க முடியும்? கால் தான் 2 கால் நமக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அப்போ அந்த இரு திருவடிகள் நமக்காக இறைவன் கொண்டு இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம். அந்த திருவடிகளை பதங்களை பாடுகிறார். இப்போ ஒவ்வொன்றா சொல்றாரு பாருங்க. திருவளர் தரு செந்தாமரை முகமும் திருவருள் வெடிகளும் பவள உருவளர் மேனி பொலிவும் வந்தடைந்தோர் குதவிடும் கைகளும் தொண்டர் கருவளர் பிறவி நீக்கிடும் பதமும் கொண்டு கவிண்டிட காட்சி தந்தருள்வாயின்னு வேண்டுகிறாரு. இதெல்லாம் கொண்டு நீ எனக்கு வந்து காட்சி கொடு முருகான்ட்டு அவர் அப்படி நமக்கு அவர் கண்களில் பார்த்த காட்சியை நம்ம மனக்கண்களுக்கும் காட்டுகிறாரு. அப்படி காட்சி தந்தருள்வாய் குருவளர் மகிமை ரத்தினகிரிவாள் குமரனே என்று பாடுகிறாரு நம்முடைய சுவாமிகள். இப்படி பாடி இந்த பணுவலை தொடங்குகிற பொழுது நிறைய விஷயங்கள் இந்த 12 பாடல்களில் சுவாமி பதிவு செய்கிறார். அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம இப்போ சிந்திப்போம். அதில் பாடுகிற பொழுது இந்த ரத்தினகிரி முருகன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பால்குட விழாவானது மிகவும் சிறப்பாக பல காலங்களாக நடந்து வருகிறது. ஆயிரக்கணக்கில் பால்குடங்கள் வந்து எம்பெருமானுக்கு அர்ப்பணமாகி அபிஷேகம் நடந்து முருகப்பெருமான் அப்படி வந்து நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. அதையெல்லாம் சுவாமி பார்க்கிறாரு. பங்கு கொண்டன்பர் பால்குடம் எடுத்து பாடி ஆடி பணிந்தேத்தும் கொங்குனுக்கு அணியாம் ரத்தினகிரிங்கிறாரு. அப்போ கொங்கு நாடுக்கு அணி எதுனா ரத்தினகிரி. கொங்கு நாட்டில் எத்தனை முருகன் கோயில் இருக்கு, மருதமலை இருக்கு, அணுவாவி இருக்கு, இப்படி எத்தனை முருகன் ஆலயங்கள் இருக்கு. அதற்கெல்லாம் அழகு சேர்க்கக்கூடிய ஒரு ஆலயம் எதுனா வந்து நம்ம ரத்தினகிரி முருகன் ஆலயம் தான் என்று சுவாமி ரொம்ப அழகா சொல்கிறாரு. அந்த அன்பர்கள் எல்லாம் எப்படி வருகிறார்களா, பங்கு கொண்டு காவடி எடுத்து பால் காவடி பால் குடங்கள் எல்லாம் எடுத்து ஆடி பாடி கொண்டாடி கொண்டு முருகனை வருவாங்களாம். முருகனுக்கு வந்து இந்த கால்நடை காவடி இதில் தான் வந்து அவனுக்கு ரொம்ப பிரியமே. நாம் அதாவது பொதுவாக ஒரு விஷயம் சொல்வார்கள். இந்த பழனிக்கு பாத யாத்திரை போகிற பொழுதே இங்கே செட்டிநாட்டு பகுதியிலிருந்து பாத யாத்திரை ரொம்ப ஆண்டுதோறும் மிகவும் சிறப்பாக போவாங்க. அப்போவே ஒரு விஷயம் சொல்வார்கள் எப்போதுமே, நீ பழனிக்கு போகிறப்ப மட்டும் பேருந்துலையோ காருலையோ இல்லை வேற ஊர்த்திகளில் போனேன்னா நீ முருகனை தேடி போனேன்னு அர்த்தம். ஆனால் நீ இதே கால்நடையாக காவடி எடுத்து கொண்டு நடந்து போனா நீ முருகனுக்காக காவடி எடுத்துட்டு நடந்து போறன்னு அர்த்தம் அல்ல. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் எதிரடி அங்கு முருகப்பெருமான் பழனி மலையிலிருந்து எடுத்து வைத்து கொண்டு வருகிறான். உண்மையில காவடி எடுத்துட்டு போனா நீ முருகனை தேடி போகல, முருகன் தான் உன்னை தேடி வருகிறான்னு செட்டிநாட்டில் ஒரு வழக்கா சொல்லுவாங்க. இது செட்டிநாட்டுக்கு மட்டும் பொருந்தாது. எந்த நாட்டில் இருந்தாலும் காவடி எடுத்துக்கொண்டு கந்தனுடைய சேவடிகளை மனத்திலே பதித்து கொண்டு நடந்து செல்கிற எல்லா அடியார்களுக்கும் இது பொருந்தும். அப்படி இந்த ரத்தினகிரி ஆகிய ஆலயத்திலேயும் வந்து அன்பர்கள் எல்லாம் காவடிகளும் பால் குடங்களும் எடுத்துக்கொண்டு முருகனை வந்து வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முருகனை தேடி வரவில்லை, இந்த குமரக்கடவுள் தான் அவர்களை தேடி போகிறார் என்பதை சுவாமிகள் நமக்கு சொல்லாமல் சொல்ல வருகிறார். அப்படி அவர் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வருகிற பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு கோட்பாட்டை சுவாமிகள் நமக்கு இந்த இடத்துல வைக்கிறாரு. நம்ம கௌமார மடாலயத்தினுடைய முதன்மை கொள்கை என்பதே ஒன்றாக நல்லது கொல்லாமை என்பதுதான். இது எங்கிருந்து வந்தது என்றால் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாரு, ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்றுன்னு சொல்கிறாரு. அப்ப முதல் விஷயம் நல்ல விஷயம்னா உயிர் கொல்லாமை. உன்னால முடிந்த வரைக்கும் ஏனைய உயிர்களுக்கு தீங்கு நினைக்காம நீ வாழு, மனதாலும் தீங்கு நினைக்காமல் வாழு என்றுதான் வள்ளுவர் கூறுகிறார். அதையே நமது கௌமார மடத்தை நமது சன்னிதானங்கள் தோற்றுவித்த பொழுதும் அதனையே நமது முதன்மை கோட்பாடாக கொண்டு ஒன்றாக நல்லது கொல்லாமை என்ற ஒற்றை வரியை முதன்மை கோட்பாடாக கொண்டு தொடங்குகிறாரு. நம்முடைய சுந்தர சுவாமிகளும் அந்த கோட்பாடை உலகெல்லாம் பரப்ப வேண்டும் என்று நினைக்கிறாரு. அதற்கான வேண்டுகோளையும் இந்த முருகப்பெருமானுடைய திருச்சன்னதியிலே வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அறமெல்லாம் உயிர் கொள்ளாமையில் அடங்கிடும் அருமையை உலகினு குணர்த்தும் திறமென கருளி அருள் செய்வாய்னு கேட்கிறார். இந்த உயிர் கொள்ளாமை என்கிற ஒற்றை அறத்துக்குள்ள எல்லா அறங்களும் அடங்கி விடுகிறதா. ஆமா, இதுதானே இங்கே அடிப்படை. நம்மால் இயன்ற வரைக்கும் நம்மோடு இருக்கின்ற ஏனைய உயிர்கள், ஏன்னா நம்ம சென்ற பதிவிலே பார்த்தோம், இந்த உயிர்கள்னா அது வெறும் உயிர்கள் இல்லை, அதுதான் சிவமும் சக்தியுமா நம்ம இருக்கக்கூடியது. அப்படி சிவமும் சக்தியுமாக நம்மோடு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு நம்மால் இயன்றவரை எந்த விதமான தீங்கும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது கௌமார மடத்தினுடைய முதன்மை கொள்கை. அது உலகத்துக்கும் அதுதான் அடிப்படை. இப்படி இந்த கொள்கையை உலகமெல்லாம் கொண்டு போகணும்னு சாமி நினைக்கிறாரு. அப்படி நினைத்த அந்த வேண்டுகோளை முருகப்பெருமானிடத்து அவர் வைக்கிறாரு. நாமும் அதே வேண்டுகோளை வைத்து இந்த பதிவை இந்த இடத்திலே நிறைவு செய்து அமைகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.